அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே நலமா இருக்கிறீர்களா? இன்றைய தலைப்பு வந்து அழிவின் பக்கம் நெருங்காதீர்கள். ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்ஷா அல்லாஹ். தமிழகத்தை பொறுத்தளவுல பாரம்பரியமா வந்து திருமணங்கள், ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போது சிறு வயசுலலாம் வெத்தலை வச்சு இந்த கொட்டை பாக்கு மாதிரி ஒன்று வைப்பாங்க. அது அவரோட சேர்ந்து சுண்ணாம்பு வந்து இந்த ரோஸ் கலர்ல இருக்கும். வெத்தலை பாக்கே வந்து பாக்கு வந்து பாக்கெட்டா மாறிச்சு. இந்த ரோஜா, அஜந்தா, அசோகான்னு சொல்லிட்டு வர இனிப்போடு சேர்ந்து வந்துச்சு. அது ஒரு 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 புதுமையாக இருந்தது. அதையும் வந்துட்டு அது வந்து சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு எடுத்து வந்து அதை சாப்பிடுங்க, அது இனிப்புக்காக வேண்டி பண்ணுங்க. அது ஒரு இதாக இருந்தது. அடுத்தடுத்து வரும்போது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அது இன்னும் அதிகமாக புதுமை பூகத்துன்னு சொல்லிட்டு வீடான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. வீடா என்ன அது எங்கேருந்து வந்ததுன்னா, அது வடநாட்டு மக்களிடத்துலேருந்து வந்தது. அது அப்படி வரும்போது அதில் என்ன ஆயிருன்னு சொன்னால், அது இனிப்பு கலந்து இருக்கும்போது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவே என்ன பண்ண காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, கொஞ்சம் காரமாக வேணும்னு சொல்லிட்டு சர்தார்னு சொல்லி சேர்த்தாங்க. எல்லாம் அப்படி சேர்க்கும்போது அதில் வந்து என்ன கொஞ்சம் போதைகள் கொஞ்சம் போதை வஸ்துகள்லாம் அது கலந்த மாதிரி வரும். அது இந்த புயல் சம்மந்தப்பட்டதுலாம் நிறையா கலந்து வரும். இப்படி இருக்க இருக்க டெவலப்புங்கிற பேரில் கொண்டு வரும்போது என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அடுத்து வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பான் பராக்குன்னு அதை அதனுடைய உருவம் மாறிச்சு. பான் பராக்கு ஹன்ஸ்ன்னு சொல்லி வரும்போது அதுகள் என்னாச்சுன்னா அதிகமாக பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இந்த பழக்கத்துக்கு ஈடுபட்டவங்க வந்து ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்னாச்சு, கடைகளில் விற்கிற மாதிரி இந்த பொருள் கிடைச்சிட்டோன்னே இதில் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இதில் அடிமையாயிட்டாங்க. இதனுடைய பாதிப்பு வந்து என்னன்னு அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியல. ஆனால் காலப்போக்கில் வந்துட்டு அதனுடைய பாதிப்பெல்லாம் வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் வந்து சிகரெட்டு, பீடி சிகரெட்டு தான் இருந்தது. முதல்ல சொல்லுவாங்க சிகரெட்டு குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரெட்டும் புகையில வச்சு தான் சினிமாக்களில் பார்க்கறதுனால இந்த ஸ்டைல் பார்த்துட்டு மற்ற பசங்களும் பழகிட்டு அது வந்து ரெகுலர் ஆகி போச்சு. இந்த தீமையான விஷயம் தெரியாமல் ஒரு ஸ்டைலு ஒரு நாகரீகம் நினைச்சு செஞ்சு அதோட எஃபெக்ட் என்ன ஆகிப்போச்சுன்னா, இது பெரிய அளவில் உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பு ஏற்படுச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அதாவது 16வது அத்தியாயம் 53வது வருஷத்துல உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அருள்களையும் அல்லாஹ்வுடையது. இந்த உறுப்புகள் பாதிக்குதுன்னு சொன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பகுதி பூராமே பாதிக்குது. அது இல்லாம கணையம், கல்லீரல், மண்ணீரல் இந்த பகுதியெல்லாம் பாதிக்கும் போது ஓரளவுக்கு வெளியில தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ நினைச்சிட்டு வயிற்று வலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுருவாங்க. அதனுடைய பின்விளை எப்போ தெரியும்னு சொன்னா, வாயில வந்து புண்ணா வரும்போது தான் அப்பத்தான் அவங்களுக்கு தெரியும். ஆகா, இது வந்துட்டு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லி அப்போ பார்க்கும்போது தான் அவங்க ஸ்கேனு அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் இது வந்து கேன்சருக்குள்ள அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஆஸ்பத்திரி போய் பாருங்க. நீங்கள் அவங்கள படுற அவஸ்தையை பார்த்தாலே அவங்கள்ட்ட பேட்டி எடுத்தாலே அவங்களே சொல்லுவாங்க, நான் எந்த அளவுக்கு நான் வந்து இதனால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. நமக்கு அவங்கள பார்த்தாலே நம்ம கண் கலங்குது. அல்லாஹ் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றலாம். இந்த தீவிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.